தீர்மானிக்க வேண்டும், ஒரு நல்லாட்சி உருவாக வேண்டும். இந்த மக்கள் நீண்ட ஆண்டுகளாக இந்த திராவிட கயவர்கள் செய்து வருகிற மாபெரும் ஒரு ஊழலும் லஞ்சமும் சாராய மது போதையும் தான். இந்த கயவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த திராவிட மாடல் திட்டம், சட்டம் எல்லாமே அப்பாவி மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும், குறிப்பாக கள்ளச்சாராய விற்பவர்களுக்கு துணையாக இருக்கிறது. காரணம், நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் ஏற்கனவே கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு சொல்லியிருக்காரு. 2023 இதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரக்கோணம் பக்கத்தில் இதே 20 பேருக்கு மேலே இறந்தாங்க, இது கள்ளச்சாராயம் இருந்து குடித்து. அப்போது அவர்கள் முக்கியமான ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். நாட்டுக்காக போராடுகிற வீரனுக்கு செத்தா ₹1 காசு கொடுக்க வக்கற்ற இந்த திராவிட கட்சிகள், கடலில் தன் குடும்பத்துக்காக மீன் பிடிக்க சென்று சிங்கள இனவெறிகளால் சுட்டு செத்தால் அவனுக்கு ₹1 கொடுக்க வக்கற்ற இந்த திராவிட கட்சிகள், ஆனால் சாராயத்தில் குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம் ஏன் கொடுக்குது என்ற கேள்வி உண்மையிலே அவர் கேட்டது சரியான கேள்வித்தான். ஒரு தலைவன் என்பவன் தொலைநோக்கு பார்வையோடு கேடுகட்ட ஒரு தேவை மக்கள்